ऋषेत्वा 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 वाजवस्तु 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 वाजजत्त वाजकर्मणे अज्ञायाय विगदे गृणानो विदादते निरोधासस्तु वर्गजे हरिगिवामरि आवागनादि महावज्रप्रगत्य आवागनस्तापने समितान समिरेतने कुञ्जन्तने अवकुन्तने कालप्रियो भूमे पञ्चमगुरुप्रप्रगत्य ओपा भेन्दु दीवानविद्याजनमापुत्तुने ओपा भेन्दुं पत्रविद्याजनमास्ये ओपा भेन्दुं अभयविद्याजनमार्गये ओपा भेन्दुं बाहुविद्याजनमास्ये ओपा भेन्दुं सत्योजात भूतमात्मं दीपं नैवेद्यं नाक्रामयामि तद्वैराङ्गं दर्शयामि ॐ सोमोहाय तस्राजमा भवेरजते यद्वामेताने अवेदं प्रवन्दे सर्वागं भवे देवानाहं नमः श्रेयमाश्रे अनेकं सहस्रवन्दे राष्ट्राय देवदूतं तन्नयनाय विद्महे वायुहृदाय धीमहि तन्नो शिवः प्रचोदयात् பலவுயிர் மண்ணில் பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்று ஆடுவார்கள். இன்றைய தினம் நம்முடைய முத்தியால்பேட்டை பொட்டிசாமிகளுடைய குருவர்கள் நமக்கு இன்னைக்கு திருவருள் கூட்டி வச்சிருக்கு. நாம ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு அவங்க திருவருள் கூட்டி வச்சதுனால தான் நாம இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் இடம் உடையவர்களாக வல்லவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் குருமார்களுடைய அருளும் இறையர்களும் பெற்றார். குருவர்கள் திருவர்கள் என்று சொல்வார்கள். ஆக குருவர்கள் தான் இங்கே நம்ம பொறுத்திப்பார்கள். இங்கே அமர்ந்திருந்து பாடல் கற்பித்தார்கள். எல்லா விதிகளையும் கற்றுக் கொடுத்து அவன் ஆட்சிக்கு வருகிறேன். ஆட்சிக்கு வந்தான பிறகு பூர்வன் கட்டட பிரவேசம் செய்வார்.
அருள்மிகு சித்தர் தவத்திரு பொட்டிசாமி என்கிற பிரம்மானந்த சாமிகள் முத்தியால்பேட்டை காஞ்சிபுரம். இவருடைய குரு பூஜை 109ஆம் ஆண்டு மகா குரு பூஜை 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 சென்னை அருகே காஞ்சிபுரத்தில் இருக்க முத்தியால்பேட்டையில் அவருடைய ஜீவ சமாதியில் நடைபெறுகிறது. அவருக்கு எதிர்ப்பக்கம் அவருடைய சீடர் தவத்திரு கோவிந்தசாமியுடைய ஜீவ சமாதியும் இருக்குது. நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள். தொடர்பு எண்கள் உயர் திரு வீரபத்திரன் அவர்கள் 9500386641 9500386641. சாமிகள் இல்வாழ்வை துறந்த உண்மையான துறவியாக வாழ்ந்தவர். காஞ்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முத்தியால்பேட்டை. வேகவதி நதிக்கரையினுடைய வடகரையில் இருக்கிறது. கோவூர் முத்துசெட்டியார் போடியம்மாள் ஆகியோருக்கு 1824ஆம் ஆண்டு 11ஆம் நாள் வியாழக்கிழமை சித்திரை மாதத்தில் தான் சாமிகள் அவதரித்தார்கள். அதே சித்திரை மாதத்தில் தான் சாமிகள் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. சாமிகள் நெசவு தொழில் செய்திருந்தார். அந்த கால வழக்குப்படி பருவம் வராத சின்ன பெண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பால்ய விவாகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதுக்கு பிறகு அவருக்கு உரிய காலகட்டத்தில் வயது காலத்தில் முறைப்படி திருமணம் செய்து வைத்து அந்த சாந்தி முகூர்த்தம் நடைபெறும் போது இவர் அந்த சாந்தி முகூர்த்த அறையில் ஞான நிலை அடைந்தார். ஏற்கனவே ஒரு தவ வாழ்க்கையில் இருந்ததுனால அந்த ஞான வாழ்க்கையில் இருந்தார். இங்கே பக்கத்தில் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே இருந்த இப்பமர அடியில் இருந்து அவர் தவம் செய்து வந்தார். கடைசி வரையும் அவர் குடும்பத்துக்கு திரும்பி வரவில்லை. சாமிகள் அவதூதராக இருக்கும்போது அப்போ இருந்த ஆங்கிலேய சப் கலெக்டர் சாமியை அடிக்கிறதுக்காக ஓங்கியிருக்காரு. அவருடைய கை அப்படியே நின்று விட்டது. அவர் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதும் அவர் பழையபடி நல்ல முறையில் ஆனார். சாமிகள் ஜாதி மத பேதமின்றி எல்லாருக்காகவும் வாழ்ந்தவர். வெயில் மழைக்காலம்லாம் இவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. சிறுவர்களோடு விளையாடுவார். அங்கிருந்த கடைக்காரர்களுக்கு இவர் அருள் செய்ததுனால எல்லா கடைக்காரர்களும் தன்னுடைய கடைக்கு சாமிகள் வந்தால் தனக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும்னு காத்திருப்பாங்க. அது பேர் சாமிக்கு இருந்த காலத்தில் சாமியிடம் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் என்று பல்வேறு குறைகள் நீங்க அருள் பெற்றவர்கள் ஏராளம். சாமிகள் 1915ஆம் ஆண்டு ராட்சத வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் மங்களவாரம் திரையோதசி திதி ரேவதி நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்திற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சின்ன காஞ்சிபுரம் பட்டாள திருவிழில் ஒரு வீட்டில் சென்று சாமிகள் சோறு கேட்டார்கள்.
அவர் சோறு கேட்ட நேரத்தில் அந்த வீட்டில் சோறு சமைத்தாகாதால் சாமிகளுக்கு கேழ்வரகு கூழை அன்புடன் படைத்தார்கள். அதை உண்டு அவ்வீதிக்கு வடக்கே சென்று அங்குள்ள தேவராஜ சாமி குளத்தில் மூழ்கி எழுந்து ஒரு மரத்தடியில் கிழக்கு முகமாக தர்பாசனம் இட்டு பிரம்மானந்த சுகமாகிய இறைவனடியை சேர்ந்தார்கள். சாமிகள் உடைத்த கடலை பொட்டுக்கடலையும் வெள்ளமும் குழந்தைகளுக்கு வழங்கி கொண்டே இருப்பார். குழந்தைகளோட குழந்தையாக விளையாடுவார். இப்போதும் குழந்தைகள் தங்களுடைய கற்பனையில் சாமி அவங்க கூட இருந்து விளையாடுறதா ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. சாமியுடைய ஜீவசமாதியில் அமர்ந்து சாமியுடைய திருமேனியை உற்று நோக்குபவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி விடுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் சிறப்பு வழிபாடு உண்டு. இதுக்கு எதிர்க்கவே சாமியுடைய சீடர் முத்தியால்பேட்டை இது கோவிந்தசாமி அடிகளுடைய ஜீவசமாதி இருக்குது. இவர் வைகாசி மாதம் போராட நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானவர். சாமியுடைய குரு பூஜை சித்திரை ரேவதி நட்சத்திரம் 6/5/2024 109ஆம் ஆண்டு மகா குரு பூஜை. அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் poor feeding daily in Abhijit night between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். 9382289894 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.